ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்னைக்கு ஒரு ஒரு மகான் ஆத்மாவின் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். குருநானக் என்பவர் மிகப்பெரிய ஒரு போதகர். நல்ல ஒரு விஷயங்களை வாழ்க்கையில் நடந்து காட்டியவர். குருநானக் ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட ஒரு வில்லேஜுக்கு போறாரு. அவருடைய போதனைகள் எல்லா பக்கமும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் பவதி பிட்சாந்தேகின்னு சொல்றது. யாரு ஆ அ கூப்பிடுறாங்களோ சாப்பிடுறதுக்கு, அவங்க வீட்ல போய் சாப்பிடுவாங்க. ஆனாலும் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மனசுக்கு தோணணும், இங்க சாப்பிடலாம் அப்படின்னு தோணணும். அப்பதான் அவங்க அங்க போய் சாப்பிடுவாங்க. இந்த மாரி ஒரு கொள்கை அவங்க கிட்ட இருந்தது. ஸோ இவங்க அப்படியே போறாங்க, அந்த வில்லேஜுக்கு போறாங்க, உபதேசம் எல்லாம் பண்றாங்க. அப்போ அவங்க என்னாச்சுன்னா, அந்த ஒரு கிராமத்துல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருக்காரு. அந்த செல்வந்தருக்கு ஒரே ஆசை. குருநானக் நம்ம வீட்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல பெரிய விருந்தெல்லாம் பண்றாரு. நெறைய நெய்யெல்லாம் போட்டு நல்ல அ சப்பாத்தி அது இது நெறைய பண்ணி வைக்கிறார். வித்தியாசமா டிஷ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறார். குருநானக் நம்ம கிராமத்துக்கு வராருன்னோனே, எல்லாருமே அவங்க வீட்ல தான் போய் சாப்பிடுவாங்க, பெரிய ஆளுகள்லாம். சரி குருநானக்கும் நம்ம வீட்ல தான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுர்றாரு. அதே கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்கறாரு. அவருக்கும் குருநானக் மேல அவ்வளோ அன்பு. அவரும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் குருநானக்க வெளிப்படுறாங்க. அவர பார்க்குறாங்க, அவர பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்புறம் வீதி வழியா வராரு அவரு. உடனே இந்த செல்வந்தர் கூப்பிடுறாரு. "நீங்க எங்க வீட்ல தான் விருந்து சாப்பிடணும். உங்களுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்" அப்படி. அப்ப குருநானக் அவர பார்க்குறாரு. பார்த்துட்டு இவரு நேரா என்ன பண்றாருன்னா, அந்த ஏழை விவசாயி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு. "நீ தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடப் போற" அப்படின்னு. அப்போ செல்வந்தர் சொல்றார், "அச்சோ! நான் அங்க அவ்வளவு நல்லா சப்பாத்தி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெய் நெறைய போட்டு பண்ணி வச்சிருக்கேன். அத நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்களே! அங்க வரமாட்டேங்கிறீங்களே!" அப்படின்னு. உடனே குருநானக் என்ன சொல்றாருன்னா, "போய் அந்த சப்பாத்தி எடுத்துட்டு வாங்கிறாரு. நீ வீட்ல பண்ணி வச்சிருக்கல்ல நெய் நெறையா போட்டு, அந்த சப்பாத்தி இங்க எடுத்துட்டு வான்றாரு." உடனே ஓடி போய், சரி இதுக்காவது சம்மதிச்சாரே அப்படின்னு சொல்லி, நேரா தன் வீட்டுக்கு போய் அந்த சப்பாத்திய எடுத்துட்டு வராரு. இங்க அந்த ஏழை விவசாயி வீட்ல, "நீ என்னம்மா பண்ணியிருக்க? கொண்டா சப்பாத்தியன்னு" கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, "எங்க வீட்ல எண்ணெயும் இல்ல, நெய்யும் கிடையாது. ட்ரை சப்பாத்தி தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு எங்ககிட்ட. தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் அவ்வளோதான் சைட் டிஷ்ஷா இருக்கு. பெருசா ஒண்ணும் இல்ல எங்ககிட்ட" அப்படின்னு சொல்றாப்படி. "பரவால்ல நீ அதையும் கொண்டு வந்து வை." அப்போ உடனே என்ன ஆச்சு, ஒரு கூட்டமே கூடிருது. ஏன்னா அவர் பின்னாடி வரும்பொழுது எல்லாரும் வருவாங்க இல்லையா? அப்போ ஒரு பக்கம் என்னது, அந்த ஒரு ஏழையினுடைய வறண்ட சப்பாத்தி. இன்னொரு பக்கம் நல்லா நெய் போட்டு பளபளன்னு, நல்ல அழகான ஒரு நெய்யோட வாசனை வீசக்கூடிய சப்பாத்தி. 2ம் இருக்கு. அப்ப எத சாப்பிட போறாரு அப்படின்னு ஒரே வேடிக்கை பார்க்குது. அப்ப குருநானக் என்ன பண்றாருன்னா, அந்த வறண்ட சப்பாத்திய சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சரி கொண்டு வந்து வச்சாச்சு. நீ நான் சாப்பிடுறேன், நீ கொண்டு வான்னு சொல்லிட்டீங்க. நானும் நல்லா நெய் போட்ட சப்பாத்திய கொண்டு வந்துட்டேன். ஆனா அத சாப்பிடாம, ஒரு கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாம ட்ரையா இருக்கக்கூடிய அந்த சப்பாத்திய நீங்க சாப்பிடுறீங்களே! எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. அப்படின்னு அந்த செல்வந்தர் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த குருநானக் அந்த நெய் சப்பாத்திய கையில எடுக்குறாரு. சப்பாத்திய கையில எடுத்து புழியிறாரு அப்படியே. எண்ணெய் அந்த நெய்னா நெறைய இருக்கு. அப்போ புழியும் பொழுது என்ன வரணும்? அதிலிருந்து நெய் கொட்டணும் இல்லையா? ஆனா ரத்தம் போல கொட்டுது அந்த சப்பாத்தியில இருந்து. இவரோட சப்பாத்திய எடுக்குறாரு. அந்த ட்ரை சப்பாத்திய. அந்த ட்ரை சப்பாத்திய எடுத்து புழிஞ்சா அதிலிருந்து நெய் வருது. கொஞ்சம் கூட நெய் எண்ணெயே இல்லங்கிறாங்க. எப்படி நெய் வரும்? ஆனா இவரோட சப்பாத்தில நெறைய நெய் இருக்கு. ஆனா வழியிறது ரத்தமா இருக்கு. அப்ப குருநானக் சொல்றார். ஒரு விஷயத்த சொல்றார். அதாவது நான் உன்ன உன்னோட சப்பாத்திய குறை சொல்லல. ஆனா நீ பல பேருடைய
உழைப்பை வந்து நீ என்ன பண்ணியிருக்க? ரத்தத்த சிந்தி வேண்டாத ஒரு செயலை செய்து சம்பாரிச்ச பணத்துல செஞ்ச சப்பாத்தி அது. அதுல வந்து என்ன இல்ல? மெய் இல்ல. நெய் இருக்கு. ஆனா என்ன இல்ல? மெய் இல்ல. ஆனா, இவன் உண்மையா நல்ல மனசோட அவன் வந்து எனக்கு குடுக்குறான். அன்பா குடுக்குறான். அதுல நெய் இல்ல. ஆனா மெய் இருக்கு. அதாவது உண்மை இருக்கு. உண்மைத்தன்மை இருக்கு. உன்கிட்ட உண்மைத்தன்மை இல்ல. நீ பேருக்கும், புகழுக்கும் எங்க ஊருக்கு யார் வந்தாலும் பெரியவங்கலாம் எங்க வீட்ல தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னு நீ உன்னுடைய தற்பெருமையோட நீ வந்து என்ன பண்ற? குடுக்குற. அதனால நான் எத சாப்பிடணும் நீயே சொல்லுங்கிறார். விட்டுட்டாரு. நான் எத சாப்பிடட்டும்? ரத்தம் வடியிற உன்னோட சப்பாத்தியா? இதில உண்மையான ஒரு மெய் என்பதை வந்து வடியக்கூடிய இந்த சப்பாத்திய நான் சாப்பிடுறதா? நீயே சொல்லு அப்படிங்கிறார். அப்ப அந்த செல்வந்தனால ஒண்ணும் சொல்ல முடியல. அதாவது நாம ஒருத்தருக்கு உணவளிக்கிறது கூட எந்த மாதிரி எண்ணத்துல உணவளிக்கிறோம்? இப்ப விருந்தாளிகளே வந்துட்டாங்கன்னா, என்ன அப்படின்னா, ஐயோ! இந்த நேரத்துல போய் இவங்க வந்துட்டாங்களே! இவங்களுக்கு போய் நம்ம மறுபடியும் சாப்பாடு செய்யணுமே, பண்ணணுமேன்னு நீங்க செஞ்சு குடுக்குறீங்களா? பாவம் பசியோட வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க செஞ்சு குடுக்குறீங்களா? நீங்களே நெனச்சு பாருங்க. வீட்ல நெனச்சு பாருங்க. திடீர்னு வந்துட்டாங்க. வந்த உடனே சலிச்சுக்கிட்டு எரிச்சலோட செய்றோமா? சாப்பாடு போட்டு தான ஆகணும் அப்படின்னு போடுறீங்களா? இல்ல பாவம் பசியோட வந்திருக்காங்களேன்னு நீங்க அன்போட சமைச்சு குடுக்குறீங்களா? அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த எண்ணம் தான் அதுல போய் தாக்குது. இல்லையா? ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது எண்ணத்துல தானே! இல்லையா? நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. தாட்ஸ் கிரியேட் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை வந்து உருவாக்குகிறது. உலகம் நம்ம எண்ணத்த உருவாக்குறது இல்லைங்க. நாம தான் எண்ணத்தால் தான் உலகமே உருவாக்குறது. ஸோ நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், நீங்க செய்யக்கூடிய வேலை இடம், உங்களுடைய தொடர்புல வரக்கூடியவங்க, எல்லோருமே என்னது? அவங்ககிட்ட நம்ம பழகுறோம், பேசுறோம், காரிய விவகாரங்கள்ல ஈடுபடுறோம். அப்படின்னா, நாம எந்த மாதிரி எண்ணத்துல அவங்க கிட்ட பேசுறோம், நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்க வந்து வாழ்க்கையாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையாக, நம்முடைய உலகமாகவே மாறுகிறது. இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியது தான். மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஒரு வேர்ல்டு இருக்குங்க, உலகம் இருக்குங்க. அந்த உலகத்துல நீங்க எப்படி வாழ்றீங்க? துக்கமா வாழ்றீங்களா? கவலையா வாழ்றீங்களா? இல்ல நெகட்டிவ் கேரக்டரோட வாழ்றீங்களா? நீங்க இன்னர் வேர்ல்டுல எப்படி இருக்கீங்கங்கிறது தான் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே. அதனால தான் நாம எது செஞ்சாலும் அந்த உண்மை உணர்வோட, அன்போட செய்றோமாங்கிறத நம்மள செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த சின்ன விஷயம் தான் மத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறதுங்கிறது சின்ன விஷயம் தான். அது சாதாரண விஷயம் தான். அது எதார்த்தமான விஷயம் தான். ஆனா எப்படிங்கிறது தான் அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால என் வாழ்க்கையே சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கையும் சரியாக அமையுங்கிறது தான். இந்த ஒரு குருநானக்கனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை வரலாற்றிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக வாழ்க்கை நெறிமுறையாக இருக்கிறது என்பதை இதில நான் பதிவு செய்யறேன். அதனால நாமும் இதை புரிந்து நடந்து கொள்வோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.